அப்ப இது சும்மா மேடைக்காக பேசுறது தான். மேடைக்காக பேசுறது தான். அதான் சொல்றேன், அவருக்கு யதார்த்தம் தெரியல, கலை யதார்த்தம். ஓகே. இன்னொரு விஷயம், இவர்கிட்ட வேட்பாளர்கள் கிடையாது. இவங்க வெளியில இருந்தா வேட்பாளரை. எனக்கு நேத்து கூட ஒரு தகவல் கிடைச்சது. ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு மாவட்ட செயலர் ஒருத்தர் கூட்டு போயிருக்காரு. கூட்டு போய் 4 நாள் இங்க சென்னையில தங்கி இருந்து கடைசியா அவங்க பார்த்திருக்காங்க பொதுச் செயலாளரை. அவர் சில கண்டிஷன்லாம் வழக்கமா சொல்லுவாங்க, என் கட்சிக்கு இவ்வளவு பணம் கட்டிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டை அவர் மாவட்ட செயலர் கொடுங்க, அது வந்து உங்களுக்காக மாவட்ட செயலர் திருப்பி செலவு பண்ணுவாரு அப்படின்னு. இல்ல, கட்சிக்காரங்களுக்கே இந்த மாதிரி தகவல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எங்க இருந்தா இப்படி இவ்வளவு கட்சிக்காரங்க தான் சொல்றாங்க, வேற யாரு? எனக்கு அந்த கட்சிக்கார் போனவர் தான் வந்து சொல்லிட்டு, அந்த வேட்பாளர் போனார்ல. இல்ல, நீங்களே சொல்றீங்க அந்த கதவை பூட்டிட்டா அண்டர் கிரவுண்ட்ல கூட வர முடியாது. அதுதான் சொல்றேன். ஆனா தகவலை மட்டும் அவங்க யாருக்காக அந்த கதவை திறக்கிறாங்கன்னு இருக்குல்ல, அந்த திறந்தப்போ போனார்ல, அந்த கேப்ல உள்ள போயிட்டு அந்த வேட்பாளர் தான் சொன்னது. யாருக்காக திறக்கிறாங்களோ அவரு போயிட்டு வந்து, இது என்னையா இது, உனக்கு இந்த ஒரு பத்துல சொல்லுவாங்க, கப்பல்ல வேலை அப்படியா, எல்லாம் சம்பளம்லாம் பேசிட்டு நீங்க நம்பியாரை முறைச்சிட்டு வந்துருவாப்ல கவுண்டமணி. என்ன வேலைன்னு கேட்டா, கப்பல் நின்றுச்சுன்னா இறங்கி தாண்டே, கப்பல் நின்னா இறங்கி தரனா அவர் என் சம்பளத்தை யாரா வாங்குறதுனா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாப்ல செந்தில். அது மாதிரி நீங்களே பணம் கொடுக்கணும், நீங்களே மாவட்ட செயலர்கிட்ட கொடுக்கணும், அவர் உங்களுக்காக செலவு பண்ணுவார். நான் மாவட்ட செயலர்கிட்ட கொடுத்தா அவர் எனக்காக தேர்தல்னா செலவு பண்ணுவாரு, நான் ஏன் கொடுத்து செலவு பண்ண வைக்கணும், அது நானே செலவழிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விலாம் வருதுல்ல, அதை தான் அவர் கேட்குறாரு. ஏன்னா அது காமெடியா இருக்குது. இன்னொன்று, சீட்டு வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குல்ல, நீங்க வெளியில இருந்து யார் இருந்தாலும் பிடிக்கலான்ற லெவல் போறாங்க.